வணக்கம். நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சின்ன கடைய நடத்திட்டு இருக்கீங்களா? அப்படின்னா, உங்க உழைப்பு, உங்க முதலீடு இதையெல்லாம் எப்படி பாதுகாக்கிறதுல என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம ஷாப்கீப்பர்ஸ் இன்சூரன்ஸ், அதாவது கடை உரிமையாளர் காப்பீடு பத்தி ரொம்ப சிம்பிளா, தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இது உங்க மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான பாதுகாப்பு கவசம்னே சொல்லலாம். ஒக்கசாரி யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு ஒரு தீ விபத்து நடக்குது, இல்லனா ராத்திரிக்கு ராத்திரியா ஒரு திருடு போயிடுது. ஏன், ஒரு எதிர்பாராத மழை வெள்ளம் கூட போதும், நம்ம வருடக்கணக்கான உழைப்புல கட்டின கடையோ ஒரே நாள்ல புரட்டி போட்டுரும். இந்த மாதிரி ஆபத்துகள்ல இருந்து நாம எப்படிதான் பாதுகாத்துக்க போறோம், அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இந்த முழு விளக்கத்திலையும் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இன்சூரன்ஸ் எதுக்கு தேவைன்னு ஆரம்பிச்சு, அது யாருக்கெல்லாம் பொருந்தும், அதுல என்னெல்லாம் கவர் ஆகும், ஒருவேளை பிரச்சனைனா எப்படி கிளைம் பண்றதுன்னு எல்லாத்தையும் படிப்படியா ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஓகே, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். முதல்லயே இந்த இன்சூரன்ஸ் எதுக்கு அவ்ளோ முக்கியங்கிற அந்த அடிப்படை விஷயத்த புரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் இது ஒரு தேவையில்லாத செலவா பாக்குறாங்க, ஆனா உண்மையில இது ஒரு பாதுகாப்புக்கான முதலீடு. இங்க பாக்குறீங்களே, தீ, திருட்டு, புயல், இதெல்லாம் வெறும் படங்களா மட்டும் நினைக்காதீங்க. நிஜத்துல எத்தனையோ சின்ன சின்ன கடைகளோட கனவுகளை அப்படியே சிதைச்ச சம்பவங்கள் இது. சும்மா யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன தீப்பொறி, அவ்வளவுதான். நம்ம வருஷக்கணக்கா உழைச்சதெல்லாம் ஒரே நிமிஷத்துல காணாம போயிடும். இந்த மாதிரி நாம எதிர்பார்க்காத அதிர்ச்சிகள்ல இருந்து நம்மள காப்பாத்திக்கிறதுக்கு தான் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நாம பார்த்த இத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு என்னன்னு கேக்குறீங்களா? அதுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஷாப்கீப்பர்ஸ் இன்சூரன்ஸ். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இது ஒரு ஆல் இன் ஒன் பாலிசி மாதிரி. அதாவது தீ விபத்துக்கு ஒன்னு, திருட்டுக்கு ஒன்னு, விபத்துக்கு ஒன்னுன்னு தனித்தனியா பாலிசி எடுத்து அலைய வேண்டிய அவசியமே இல்ல. இது எல்லாத்தையும் ஒரே பாலிசிக்குள்ள கொண்டு வந்துடுது. இதனால உங்க நேரமும் மிச்சம், பணமும் மிச்சம். இந்த ஒப்பீடு எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. எப்படி ஒரு செக்யூரிட்டி உங்க கடைய 24 மணி நேரமும் பாத்துக்கிறாரோ, அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ் பாலிசி உங்க கடைக்கு ஒரு நிதி பாதுகாப்ப எப்போதுமே உறுதி செய்துட்டே இருக்கும். உங்க மன நிம்மதி தான் இதுல முக்கியமான விஷயம். அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி. இந்த பாலிசி எல்லா பிசினஸுக்கும் பொருந்துமா, இல்ல எந்த மாதிரி கடைகளுக்கு இது ரொம்பவும் சரியா இருக்கும்? வாங்க தெளிவா பார்க்கலாம். இந்த அட்டவணைய பாருங்களே, ஒரு மளிகை கடை, பேக்கரி, ஸ்டேஷனரி கடை, இந்த மாதிரி சின்ன சின்ன ரீட்டைல் கடைகளுக்கு இது ஒரு சரியான தேர்வு. ஆனா பெரிய தொழிற்சாலைகள், குடோன்கள், பெரிய குடோன்களுக்கெல்லாம் இது பொருந்தாது. அவங்களுக்கு வேற விதமான பெரிய இன்சூரன்ஸ் பாலிசிகள் தேவைப்படும். சோ உங்க கடை இதுல எந்த வகைன்னு பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சரி, இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு பாலிசிய வாங்குறதுக்கு முன்னாடி அதுல என்னெல்லாம் கவர் ஆகும், என்ன கவர் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? இந்த சார்ட்டை பாருங்க. இந்த இன்சூரன்ஸ் வெறும் தீ விபத்துக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுக்கல. பாருங்க, தீ மற்றும் மத்த சேதங்களுக்கு 40% பாதுகாப்பு இருக்கு. திருடு நடந்தா 25% கவர் ஆகுது. இது மட்டும் இல்லாம உங்க பண இழப்பு, மத்தவங்க மேல நமக்கு இருக்கிற பொறுப்புகள், இதுக்கெல்லாம் கூட பாதுகாப்பு இருக்கிறது தான் இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட். இந்த ஒப்பீட்டை கொஞ்சம் நல்லா கவனிங்க. எதுக்கெல்லாம் காசு கிடைக்கும், எதுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, தீ விபத்து, திருட்டு, வெள்ளம் மாதிரி பொதுவா நடக்கிற பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா கவர் உண்டு. ஆனா போர் மாதிரி ரொம்ப பெரிய விஷயங்களுக்கோ இல்ல நீங்களே வேணுனே உங்க கடைக்கு சேதம் பண்ணா அதுக்கு காப்பீடு கிடைக்காது. அதே மாதிரி சும்மா தேஞ்சு போறதுக்கெல்லாம் கிளைம் பண்ண முடியாது. இந்த விஷயத்துல நாம தெளிவா இருந்தா பின்னாடி கிளைம் பண்ணும்போது எந்த ஒரு சிக்கலும் வராது. சரி, இப்போ ஒருவேளை துரதிருஷ்டவசமா ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா இன்சூரன்ஸ் பணத்தை எப்படி கிளைம் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம்னு நிறைய பேர் நினைப்பாங்க, ஆனா உண்மையில அது ரொம்ப சிம்பிள். பாருங்க, மொத்தமே 4 ஸ்டெப் தான். இதுல நீங்க செய்ய வேண்டிய முதல் மற்றும் முக்கியமான விஷயம், சம்பவம் நடந்ததும் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடணும். அதுக்கப்புறம் அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க அனுப்புற சர்வேயருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதும். இறுதியா ஒன்னு சொல்லிக்கிறேன், இந்த இன்சூரன்ஸுங்கிறது வெறும் பண சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க. இது உங்களுடைய பல வருஷ கடின உழைப்பு, உங்க கனவுகள், இது எல்லாத்துக்குமான ஒரு பாதுகாப்பு. இந்த வரிகள் எவ்வளவு உண்மையானது பாத்தீங்களா? ஒவ்வொரு மாசமும் நீங்க கட்டுற பிரீமியம் ஒரு செலவு கிடையவே கிடையாது. உங்க பிசினஸ் எந்த ஒரு தடையும் இல்லாம தொடர்ந்து ஓடுறத உறுதி செய்யற ஒரு முக்கியமான முதலீடு அது. இதோட அல்டிமேட் பெனிஃபிட் என்ன தெரியுமா? மன அமைதி. ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற அந்த கவலையே இல்லாம உங்க வாடிக்கையாளர்களுக்கு எப்படி இன்னும் நல்ல சர்வீஸ் பண்ணலாம், உங்க தொழிலை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போலான்னு நீங்க முழுசா கவனம் செலுத்த முடியும். இப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட தான். இவ்ளோ கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய மாதிரி பார்த்து நீங்க உருவாக்குன உங்க தொழிலை பாதுகாக்க நீங்க தயாரா? சரியான ஒரு காப்பீட்டு தேர்ந்தெடுக்கிறது தான் அதுக்கான முதல் படி.
இன்னைக்கே இத பத்தி யோசிக்க ஆரம்பிங்க.